எல்லோருக்கும் வணக்கம். இங்கு வேலை காலி இல்லை, இங்கு வேலையே இல்லை அப்படின்னு ட்ரேடர்கள்லாம் நொந்து போகிற மாதிரி கடந்த 15 நாட்களாக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே மார்க்கெட் ஆடிக்கிட்டு இருக்கு. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்த மார்க்கெட் மறுபடியும் ஒரு 174 பாயிண்ட் என்பது இன்னைக்கு இறங்கி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னு இன்னொரு பங்கு மணப்புரம் ஃபைனான்ஸ் அவன் கேஷுவல் லீவ்லேயே போயிட்ட மாதிரி போயிட்டான். அதாவது சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த பெயின் கேபிட்டல் அப்படின்ற ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட 4000 கோடிக்கு 236 ரூபா ரேஞ்சில் இந்த பங்கை வாங்கிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. உடனே அந்த பங்கு கிட்டத்தட்ட 10% மேலே ஒரு நாள் பெருசாக மேல் நோக்கி ஏறினான். அந்த பெரிய ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்னு காமிச்சதுக்கப்புறம் 2 மாதமாக அதை உடைக்கவும் முடியாமல் மேலே தாண்டவும் முடியாமல் நடுவுலையே ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ மார்க்கெட்டில் பல பங்குகள் ஸ்லோவாகிட்டதுனாலையும் மார்க்கெட்டில் பல நிஃப்டி 50 போன்ற பல இண்டெக்ஸ்களுமே ஸ்லோவாகிட்டதுனாலையும் இப்போ ட்ரேடர்களுக்கு வேலை இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு சைடு போங்கயா, ஒன்றா கீழே வந்தால் தான் அவங்களுக்கு வேலை, இல்லைன்னா மேலே வந்தால் தான் அவங்களுக்கு வேலை அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸும் அவங்களும் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. பாவம் நடுவில் இந்த ஷார்ட் டேர்ம் சும்மா வாங்கி குறுகிய காலத்தில் வித்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பாவம் திண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா உச்சியில் வாங்கினவங்க இப்போதான் கொஞ்சம் மேலே வர மாதிரி காமிச்சா அப்புறம் ஒரு மாசமா தூங்கிக்கிட்டு இருக்கான். நண்பர்களே, இப்போ பேச போகிறது மிகப்பெரிய ஹாட் டாபிக். வெச்சாம்பாடுற ஆப் எனக்கு அப்படின்ற மாதிரி என்எஸ்சி பிஎஸ்சி போன்ற எக்ஸ்சேஞ்சுகளினுடைய வருமானத்துக்கும் வெளிநாட்டிலிருந்து வந்து கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான கோடிகள் நம்மளுடைய சிறு மக்களிடம் ரீட்டைலர்கிட்ட இருந்து 60,000 கோடி 70,000 கோடின்னு பெரிய ஹை ஸ்பீடு அல்காரிதம் வச்சு அதன் மூலியமாக ட்ரேட் பண்ணி நம்ம பணத்தை பூரா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதனால் ரீட்டைலர்கள்லாம் பாவம் ரொம்பவுமே மனசு நொந்து போய் சூதாட்டம் மாதிரி அடிமையாகி டெய்லி வாங்கி விற்று ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாத்தையும் காப்பாற்றணும், ரீட்டைலர் மக்களை காப்பாற்றணும்னு டோட்டல் மார்க்கெட்டினுடைய வாலட்டிலிட்டியை கில் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய செபி. எப்படி விலங்குகளில் ஒரு தாய் மற்ற குழந்தைகளில் ஒரு குழந்தைகள் வீக்காக இருந்ததுன்னா அதை தூக்கி கடாசிட்டு மற்றதை வளர்த்துவாங்களோ, அது மாதிரி ரீட்டைலர்ஸை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீ பாட்டுக்கு டெய்லி ஒரு, அதாவது இதனுடைய பேக்ரவுண்ட் நல்லா புரிஞ்சுங்க. டெய்லி இந்த 2 எக்ஸ்சேஞ்சுகளும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கனாக்கா டெய்லி எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டாங்க. இதனால பல பேர் இதை ஒரு கம்ப்ளீட் சூதாட்டமாகவே மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் செபியினுடைய தலையீட்டுனால ஏப்பா கணக்கு வழக்கு நாங்கள் எடுத்து பார்க்குற 2 வருஷம் கழிச்சு நம்ம ஊர் மக்கள் கிட்டத்தட்ட 60,000 கோடி 1 லட்சம் கோடி நல்லா நஷ்டம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே 2 நாட்களுக்கு மட்டும் எக்ஸ்பைரி ஆகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வந்தது. சென்செக்ஸ் அதாவது பிஎஸ்சிக்கு அருமையான ஒரு ஸ்லாட் வெள்ளிக்கிழமை கிடைச்சது. வியாழன் வெள்ளின்னு 2 ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலும் எக்ஸ்பைரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன காரணம்னு தெரியல, இதை விடவும் அதிகமான வருமானம் வருமா இல்லை என்ன காரணம்னு தெரியல. இந்த பிஎஸ்சி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முதல் எக்ஸ்பைரியை அவனை கொண்டு போய் வச்சுட்டான். இதை பார்த்த என்எஸ்சி, சரி எங்களுக்கு இனி வியாழக்கிழமை எக்ஸ்பைரி வேண்டாம், மறுபடியும் நாங்கள் திங்கக்கிழமை போகிறோம் அப்படின்ற அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஏன்னா கடைசி 2 நாளோ அல்லது முதல் 2 நாளோ எக்ஸ்பைரி இருந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டி அப்படின்றது மார்க்கெட்டில் நடக்கும். பல பேர் 10 ரூபா ஆப்ஷன் 100 ரூபாய்க்கு போகுமா, 1 ரூபா ஆப்ஷன் 50 ரூபாய்க்கு போகுமான்னு பேராசைப்பட்டு சூதாடப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இதை பார்த்த செபி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே பாரு 2 எக்ஸ்சேஞ்சுகள் இருக்கீங்க, ஆளுக்கு ஒரு நாள் எடுத்துங்க அல்லது 2 பேரும் ஒரே நாள் எடுத்தாலும் சரி, டியூஸ்டே தேர்ஸ்டே இந்த 2 நாளில் தான் வீக்லி எக்ஸ்பைரி அப்படின்றது வரணும் அப்படின்றது முடிவாக சொல்லிட்டாங்க. அதில் என்ன சேஞ்ச் பண்ணாலும் எங்களுடைய அப்ரூவல் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு பண்ணியிருக்கிறதுனால மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வாலட்டிலிட்டி என்பதையே எடுத்துட்டு ரீட்டைலர்களை காப்பாற்றுறதுக்கு மட்டும்தான் இந்த வேலை பண்ணியிருக்காங்க. இனிமேல் பெரிய ஆளுக இதில் பணம் வருதுன்னா பெரிய ஆளுகளுக்குள்ளேயே அடிச்சுக்குங்க. ஏன்னா ஒருத்தர் இழந்தாதான் இன்னொருத்தர் வருமானம் பண்ண முடியும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில். ரீட்டைலர்களை விட்டுருங்க அப்படின்னு ரீட்டைலர்களை பாதுகாக்கிற மாதிரி இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அடாடா, புள்ளைன்னு ஒன்று பெத்தா இவனை மாதிரி தான் என் புள்ளையை பெக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பேயர் கிராப் சயின்ஸ் இன்னைக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கான். ரொம்பவுமே கீழே இருந்து கொண்டு இருந்த பங்கு ரிசல்ட் போன்ற முக்கியமான தகவல்கள் வரும் பொழுது எப்படி எகிரி வந்திருக்கான் பாருங்க. அதாவது இதுக்கு முன்னாடி 4000 ரேஞ்சில் இருந்தவன் இன்னைக்கு ரிசல்ட் வந்த கையோட 5700. உங்க எல்லாத்தையும் கொண்டே ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுறா அப்படின்ற மாதிரி குறும்பு பண்ற பசங்களை பெற்று வச்ச மாதிரி
இன்னைக்கு பல ரிசல்ட் கொடுத்த கம்பெனிகள், அதுலேயும் இந்த ஒலெக்ட்ரா கிரீன் டெக் எல்லாம் பாவம் மனசுக்கு ரொம்பவுமே வேதனையாக, அதே மாதிரி இந்த ப்ளூ டார்ட் எல்லாம் பாவம் எல்லாத்தையும் பிடிச்சி 5-5% நிறைய பங்குகள் இறக்கி விட்டாங்க. இன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டுகளும் சாதாரண விஷயம் இல்லைங்க நண்பர்களே. எல்ஐசிஐ வருது, பட் எல்ஐசியோடவும் அதிகமான வாலட்டிலிட்டி இருக்கக்கூடிய ஆட்கள்னு பார்த்தோம்னா இந்த என்எம்டிசி, குஜராத் ஃப்ளோரோ, ஹிந்து காப்பரு, மிண்டா கார்ப்பு, என்எம்டிசி ஸ்டீலு, பிடிஎல், இது போன்ற வாலட்டிலிட்டி இருக்கக்கூடிய பங்குகள் இன்னைக்கு ரிசல்ட் வருது. ஆக மொத்தம் இந்த மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதம் முடிஞ்சோன்னே ஜூலை மாதம் மறுபடியும் ரிசல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு வெறும் ரெஸ்ட் ஒரே ஒரு மாதம் தான் நண்பர்களே. வடிவேல் அவர்கள் சொல்கிற மாதிரி எதையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக் அப்படின்றது வரும். ஒன்றும் இல்லை, எங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு ரீசார்ஜ் பண்ணுறோம் அல்லது உங்கள் குடும்பத்துக்கு மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 பேர்த்துக்கு பண்ணுறோம், ப்ராட்பேண்டு இருக்குதுன்னா அசால்ட்டாக ஒரு மாதத்துக்கு 2400 ரூபா ஆகுதுங்க. எழுதி பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் முதல்ல ஃபோன் கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுட்டு ஒருத்தருக்கு மட்டும் ஃபோன், வீட்டுக்கு ஒரு ஃபோன் இருந்தால் போதையா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வருது. ஸோ அதே மாதிரி தான் எந்த ஒரு பங்காக இருந்தாலும் எழுதி பார்க்கணும். ப்ளூ டாட்னு ஒரு பங்கு இருக்குது, இப்போ இருக்கிற விலை விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி அவன் உச்சாணி கொம்பில் இருக்கான்னு வச்சிங்களேன், யாரோ ஒருத்தருக்கு திடீர்னு தோணுது அப்படின்னு உள்ளே போயிட்டாங்கக்கா நோட்டில் எழுதி வச்சு பார்க்கணும். இங்கே ஆல்ரெடி 9500 ரூபா இருக்கான், ஒரு தடவை கீழே விழுகிற மாதிரி இருந்தால் அப்போ இங்கே ஒரு 9500 ரூபா போடணுமே, அடா அதுக்கும் கீழே இறங்கினா அங்கே ஒரு 9500 ரூபா போடணுமே. ஒருவேளை 2024 லெவலுக்கு போயிட்டு திரும்பி மேல் நோக்கி வர மாதிரி இருந்தால் அங்கே ஒரு அமௌண்ட் போடணுமே. ஒருவேளை 2023 லெவலுக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வர மாதிரி இருந்தால் அப்போ அங்கெல்லாம் படம் போடணுமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எழுதி பார்த்தா தான் கரெக்டாக பிளான் பண்ண முடியும். இல்லைன்னா பல பேர் கையில் இருக்கிற பணத்தை ஒரே இடத்துல கொண்டு போய் போட்டுட்டு அப்புறம் கீழே இறங்கிட்டு மேலே வர வரைக்கும் பார்த்துட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அது வாங்கின விலை வந்து சேரும். நண்பர்களே, ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணுறதே இப்போ ஒரு மாதிரி மனசுக்குள்ள பய உணர்வு அப்படின்றது கொண்டு வர்றாங்க. இப்போ ஒரு தகவல் என்ன படித்தேன்னாக்கா, பேடிஎம்மில், அதாவது இந்த வாட்ஸ்ஆப்பில் ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சிங்களேன், சாதாரண எழுத்துப்பூர்வமாக இருந்தால் நம்ம படிச்சுட்டு அதை ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ணிடுறோம். திடீர்னு ஏதாவது ஒரு இமேஜாக வருது, நம்ம தெரியாமல் அதை டவுன்லோட் பண்ணால் அதன் மூலியமாக பணத்தை கையாண்டுறானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வருது. இந்த சமயத்தில் பேடிஎம் அப்படின்ற பங்கு இது மாதிரி இன்னும் நிறையா அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி பண வர்த்தனை நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பேடிஎம் கூட சமீபத்தில் லோ லெவல் 650 ரூபாயிலிருந்து மேல் நோக்கி வந்திருக்கான். இந்த நிலையில் இருக்கும் பொழுது அவங்களுடைய போர்டு மெம்பர் ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பங்கு எதிர்காலத்தில் லாபத்துக்கு வரக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது நடந்தா தான் நிஜம். டாடா மோட்டர் ஒரு கட்டத்தில் அப்படி தான் சொன்னாங்க, லாஸ் மேக்கிங்காக இருந்த டாடா மோட்டர் ப்ராஃபிட்டாக மாறும் அப்படின்னு சொன்னாங்க. அது டாடா குரூப் கம்பெனி அதே மாதிரி சொன்னதை செஞ்சு காமிச்சாங்க. இது எப்படி ஆகும் தெரியல. இந்த சமயத்தில் இந்த மாதிரியான செக்யூரிட்டி டைமில் இந்த பேடிஎம்மில் கடைசியாக என்ன ஒரு செக்யூரிட்டி வந்துச்சுன்னா, உங்களுக்கு ஈஸி ஆக்சஸ், அதாவது முதல்ல ஒருத்தர் ஒரு பாஸ்வேர்டு வச்சுருந்தாக்கா 2 ஃபேக்டர் 3 ஃபேக்டர்னு அதிகப்படுத்திட்டே போகிறாங்க செக்யூரிட்டியை. இவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா 2 பாஸ்வேர்டு அப்படின்ற செக்யூரிட்டி இருந்ததை, அதாவது மொபைல் பாஸ்வேர்டு ப்ளஸ் அடிஷ்னலாக உள்ளே போகிறதுக்கு டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுன்னு இருந்ததை இப்போ எனக்கு ஈஸி ஆக்சஸ் கிடைக்கிற மாதிரி வெறும் அப்ளிகேஷன்ஸை தொட்டாவே லாகின் ஆகிற மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு அடிஷ்னலாக சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி பார்த்தா அது எதுவுமே கரெக்டாக ஒர்க் ஆகலைன்னு வச்சுங்களேன். ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இது மாதிரி பேடிஎம் போன்ற பங்குகள்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கும் பொழுது இது போன்ற செக்யூரிட்டிகளை அவங்க 1 ஃபேக்டர்லேருந்து 2 ஃபேக்டர் 2லேருந்து 3ன்னு இன்க்ரீஸ் பண்ணணும். ஈஸி ஆக்சஸ் பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி அதை தொட்டோன்னே உள்ளே போகிற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாக்கா ரொம்பவுமே சிக்கல் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு தான் இதனுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தோணும், அதே மாதிரி பப்ளிக்கு தோணும். ஏட்டையா நீங்கள் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் எப்பேற்பட்ட ஆள், ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்டான ஆளா அல்லது பிரேக் அவுட் ட்ரேடர்ஸா அப்படின்னு உங்களை நீங்களே வேறுபடுத்தி பார்த்துக்கணும். எதுக்கு அப்படின்னா, எல்லா பங்குகளுமே இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸை தாண்டி ராக்கெட் மாதிரி போகிறதில்ல, சில பேர் தான் போகிறான். அப்போ போகாமல் சில பேர் திரும்பி வரும்பொழுது ஸ்டாப் லாஸ் போடக்கூடிய ஆட்கள் தான் இந்த பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் அப்படின்றது. இதுவே ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேலேருந்து எங்கேயாவது ஒரு 40-50% இறங்கிட்டானா, அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு சப்போர்ட்டில் இது உழுகுறானா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு சப்போர்ட்டில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் மறுபடியும் விழுந்ததுன்னா அப்போ இன்னுமே ரொம்ப சீப்பாகுதான அர்த்தம் அப்படின்ற மாதிரி சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் போடாத ஆட்களாக இருப்பாங்க.
ஸோ நீங்கள் இதில் எந்த வகை அப்படின்றது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பிரேக் அவுட் ட்ரேடிங் பண்ணுறவங்கலாம் வந்து ரொம்பவுமே உறுதியான எண்ணமாக இருக்கணும். ஒரு மாதிரி டெசிஷனில் ஸ்டெடியாக இல்லாதவங்கெல்லாம் அப்புறம் மாட்டிக்கிடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு அந்த காலத்தில் இப்படி தான் எங்கேயாவது ஒரு வேகமாக பிரேக் அவுட் ஆயிருந்திருக்கும். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடாமல் விட்டுருந்தாங்கனாக்கா, அந்த பிரேவ் ஹார்ட் இல்லாமல் ஸ்டாப் லாஸ் போடாமல் விட்டுருந்தாங்கனாக்கா அப்புறம் கீழே குமிஞ்சு பார்த்தாங்கன்னா 100 ரூபாயிலிருந்து கீழே 40 ரூபாயில பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் ஒரு பிரேவ் ஹார்ட்டா இல்லை ஸ்மார்ட் மணி கான்செப்டா அப்படின்றத கமெண்ட்டில் பதிவிடுங்க. நண்பர்களே, டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு மிக அருமையான ரெக்கவரியாக 1400 ரூபாயிலிருந்து 3200 வரைக்கும் சமீபத்தில் ஏறி வந்துட்டான். பட் இருந்தாலுமே மேலே லாக் ஆன ட்ரேடர்கள்லாம் ஆண்டவா எப்படியாவது மேல் நோக்கி ஏற்றி விடுவாயா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னாக்க இங்கிருந்து குமிஞ்சு பார்த்தாங்கன்னா பாதாளம் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அதனால தான் இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அது போன்ற கான்செப்டுகளை சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆண்டவன் அருளால் எப்படியோ ஒரு ட்ரேடர்களுக்கு ஒரு மாதிரி ரெக்கவரியாகி மேல் நோக்கி வந்துட்டான், இனி மறுபடியும் கீழே விழுந்தா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் லாஸை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி வச்சுக்கிட்டே வருவாங்க. அதான் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ். மிகப்பெரிய தத்துவத்தை சொல்லக்கூடிய பல சுவாமிஜிகள் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காங்க. அதாவது கீழே விழுகின்ற ஒரு கத்தியை நீ பிடிக்காதே, ஆனால் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய கத்தியை எடுக்கும் பொழுது உனக்கு காயம் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த கான்கார்ட் பயோ அப்படின்ற ஒரு பங்கு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த பங்குல என்ன ஒரு தகவல் அப்படின்னா, சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றது வந்தது. அதுக்கப்புறம் எந்த பக்கமே டைரக்ஷன் இல்லாமல் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இன்னும் சில நாட்களில் இதனுடைய Q4 ரிசல்ட் என்பது வரும். அப்போ ரிசல்ட் வரும்பொழுது இவனை என்ன செய்ய போகுது, மேலே தூக்கி விட போகுதா இல்லை கீழே இறக்கி விட போகுதா அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த பங்கு இப்போதைக்கு ஒரு ஃபோக்கஸில் வந்துருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த பங்கு மேலே இருந்து மிகவும் வீழ்ச்சி அடைந்த பங்காக இருக்கிறதுனால மொத்த பாரமும் அந்த Q4 ரிசல்ட் மேலே இருக்குது. நல்லபடியாக கொடுக்கணும் ஆண்டவான் நிறைய பேர் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இதுவே இந்த KPR மில் அப்படின்ற பங்கு கீழே இதே மாதிரி தான் விழுந்து கிடந்தா, அதாவது கீழே விழுந்து கிடந்த கத்தி, இது விழுந்து கொண்டிருக்கக்கூடிய கத்தி, இந்த இடத்துல கீழே தரையில் விழுந்து கிடந்த கத்தி. அப்படி இருக்கக்கூடிய பங்கு மேல் நோக்கி வந்த பிறகு இப்போ அவனு வந்து ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்டில் வந்து விழுந்திருக்கான். பட் இருந்தாலும் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஏப்பா ஒரு பங்கு ஒரு 40% 60%லாம் இறங்கி கிடந்தா பரவாயில்ல, அவன் பாட்டுக்கு ஏறிட்டு இப்போ தான் கொஞ்சோண்டு விழுந்திருக்கான், இன்னுமே எங்காவது பெருசாக கீழே விழுந்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்டில் இருக்கிறவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் மொமெண்டமில் இருக்கிறவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, சரி ஏறின பங்குகளுக்குள்ளதான் ஒரு நெருப்பு இருக்கும், அப்போ அவன் பெருசாக கீழே விழுகாமல் மறுபடியும் இங்கிருந்தே ஏறிடுவானோன்னு அப்படி ஒரு குரூப் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ எது எப்படியோ கீழே விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த கான்கார்ட் பயோ அப்படின்றது ஒன்று இருக்குது. மேலே மொமெண்டம்ல இருந்துட்டு கொஞ்சோண்டு இறங்கின பங்காக இந்த KPR மில் அப்படின்ற ஒரு பங்கு இருக்குது. இதுதான் இந்த இரண்டு பங்குகளை பற்றிய ஒரு தகவல். நண்பர்களே, ஐபிஓக்கள் சில நண்பர்களுக்கு கிடைச்சதா கமெண்ட்ல பார்த்துட்டு இருந்தேன். கிடைச்சிருக்கிற எல்லாத்துக்கும் அந்தந்த ஐபிஓக்கள் கொஞ்சம் மேலே போய் லாபத்தில் லிஸ்ட் ஆச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். நண்பர்களே, இந்த சமயத்தில் ஒரு மிக முக்கியமானதை பார்த்து தான் பயப்படுறாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சில பேர் பயப்படுவாங்க, அதுக்கு காரணங்கள் வேற எது வேணாலும் இருக்கலாம். பட் ட்ரேடர்கள் வந்து எதை பார்த்து பயப்படுறாங்க மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு இந்த கோ ஃபேஷன் அப்படின்ற ஒரு பங்கு, அவன்லாம் மிகப்பெரிய அளவில் சரிவடைஞ்சிட்டு இப்போ தான் சமீபத்தில் 600 ரூபாயிலிருந்து 900 ரூபாய் ஆல்மோஸ்ட் 50% ஏறி வந்த பங்கு. அப்படி ஏறி வந்தவன் வந்து கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜை தொட்டுட்டு ஒரு மாதிரி இனி ஏறுவானா இறங்குவானா அப்படின்ற மனசுக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். இதுதான் ட்ரேடர்களுடைய பயம். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே நான் ஸ்டாப்பாக போய்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும், பின்னாடி ஸ்டாப் லாஸ் நகர்த்திட்டே வருவாங்க. இப்படி போயிட்டு எங்காவது திரும்புற மாதிரி காட்டுறான் அல்லது மறுபடியும் ஏறுற மாதிரி காட்டுறான்னு ஏதாவது இப்படி ஜிக்ஸாக்காக காமிச்சானா தான் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். அப்படி கடுப்பு ஏற்றிய பங்குகளில் ஏதாவது சமீபத்தில் எக்ஸாம்பிள் இருக்குன்னா இந்த கோ ஃபேஷன் இந்தியா அப்படின்ற பங்கு. ஸோ எல்லாமே தலையெழுத்து தாங்க நண்பர்களே. சில பங்குகள்லாம் வந்து நான் ஸ்டாப்பாக ஒரே தூக்கா கீழிருந்து மேலே தூக்கிட்டு போயிடுறான், சிலதெல்லாம் வந்து இப்படி வந்து நின்றுட்டு ஆடுறான். ஸோ இது கடைசியில் பார்க்க போனால் எல்லாமே விதி அப்படின்ற மாதிரி ஆயிடுது. நண்பர்களே, இப்போ மார்க்கெட் மேலே ஏறி வந்துடுச்சு, இனி மறுபடி கீழே விழுந்து எது தன்னுடைய வலையில சிக்கும் அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்ற பங்கு சமீபத்தில் மேல் நோக்கி ஏறி வந்துடுச்சு. அப்புறம் மறுபடியும் எப்படா இனி கீழே விழுகும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க.
அதனால எப்பவுமே மேல் நோக்கி ஏறி வரும் பொழுது அடுத்தடுத்து ட்ரேடர்கள் என்ன முடிவெடுக்கணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த பாலி மெடிக்யூர் அப்படின்ற பங்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றம் சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்ல வந்து விழுந்தா, அதுக்கப்புறம் அவனுடைய ஏற்றம் என்பது அவனுடைய பழைய ஹையே வந்து தொட்டுட்டான். அதுக்கப்புறம் என்னன்னு பாருங்க, 3000 ரூபாய் வந்து தொட்டவன் இப்போ வந்து கிட்டத்தட்ட 2300 அப்படின்னு இருக்கான். ஸோ ஒவ்வொரு நகர்வுலையும் அடுத்தடுத்து என்ன முடிவெடுக்கணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்ன கான்செப்ட் இருக்கு, பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கா, அல்லது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இருக்கா, அல்லது ஹெட்ஜிங் இருக்கா, ஒவ்வொரு சமயத்திலையும் பொசிஷனை காப்பாற்றிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி வேறு சில ஸ்மார்ட் கான்செப்ட்ல இருக்கிறவங்க சரி சமீபத்தில் ஏதாவது பங்கு வந்து சப்போர்ட்ல இது உளுந்துதா அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பாதி சப்போர்ட்ல வந்து விழுந்துதா, அல்லது எங்க தொடங்கினானோ அங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கானா, அல்லது அதையும் உடைச்சு கீழே அதுக்கும் கீழே கீழே எங்காவது போய் விழுந்திருக்கானா அப்படின்னு அந்த குரூப்பை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த வகையில் இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த பாலி மெடிக்யூர் அப்படின்ற பங்கு சமீபத்தில் அதனுடைய ரிசல்ட்டில் 92 கோடி அப்படின்ற மாதிரி லாபம் காமித்த பங்கு. டிவிடெண்ட்லாம் ஒன்றும் பெருசாக கொடுக்கல. அப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற ஒரு சென்டர் பாயிண்ட்ல வந்து விழுந்திருக்கான். இனி இவன் பழைய ஹைக்கு போக போறானா அல்லது அவனுடைய பழைய லோவுக்கு போறானா அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்ல எப்ப யார் எதனால செல் பண்ணி விடுவாங்கன்னே தெரியாது. இந்த சகிலிட்டி இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு நல்லா தான் இருந்தான். சமீபத்தில் பெருசாக விழுகாம கீழே 30 ரூபா ரேஞ்சில இருந்து மேலே 52 ரூபாயெல்லாம் போன பங்கு தான் சமீபத்தில் உச்சியில் தான் நின்று ஆடிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா இன்னைக்கு 5% லோயர் ஃப்ரீஸ். நேற்றெல்லாம் 43 ரூபா ரேஞ்சில் இருந்தான். என்ன காரணம்னா ஏதாவது ஒரு காரணம் வரும். இப்போ இந்த கம்பெனியினுடைய ப்ரொமோட்டர்கள் கிட்டத்தட்ட 15% அவங்களுடைய பங்கை விற்கிறாங்க. என்ன ரேட்டுக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்கா 38 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ 38 ரூபாய்னா கீழே இருக்கு, டிஸ்கவுண்ட்ல இருக்கு. அப்போ டிஸ்கவுண்ட்ல விற்கிற மாதிரி இருந்தாக்கா அப்புறம் அது எப்படி தாங்கும்? அவங்களுக்கு என்னமோ பணம் போய் சேர்ந்துரும். பாவம் மார்க்கெட்டில் ஆல்ரெடி ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல போச்சுன்னா அந்த ஷாக்கை யார் அப்சர்வ் பண்ணுவான்? பாவம் இவங்க எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் தான் அப்சர்வ் பண்ணும். அந்த வகையில் இன்னைக்கு இந்த 5% சகிலிட்டி இறங்குறதுக்கு முக்கிய காரணம் ப்ரொமோட்டருடைய செல்லிங் தகவல் தான். நண்பர்களே, இந்த சமயத்தில் மார்க்கெட்டில் இன்னும் மேல் நோக்கி ஏறாமல் ரொம்ப ஸ்லோவாக இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு சிலது இருக்கு. ஆனால் மார்க்கெட்டோட மிக வேகமாக சேர்ந்து ஏறினவனுங்கன்னு சில எக்ஸாம்பிள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு டேன்லா அப்படின்ற பங்கெல்லாம் இன்னுமே அவனால் வந்து சேர முடியல. 1300 ரூபா ஒரு காலத்தில் போனால் 600 ரூபா ரேஞ்சிலிருந்து 1300 போயிட்டு மறுபடியும் அதே ரேஞ்சில் இருக்கு. எப்போ இவன்லாம் மேலே வருவான் அப்படின்றது தெரியாமல் இருக்கு. அதே இந்த ஐநாக்ஸ் இந்தியா அப்படின்ற பங்கு எடுத்து பார்த்தா எவ்வளவு வேகமாக மேலே வந்திருக்கான் பாருங்க. 800 ரூபா போனவன் டக்குன்னு குதிரை மாதிரி மேல் நோக்கி ஓடி வந்துட்டான். அப்போ இந்த டேன்லாம் நீ என்னதான்ப்பா செக்டரில் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தா கிளவுட் கம்யூனிகேஷன் ப்ரொவைடர் அப்படின்ற செக்டரில் இருக்காங்க. சரி, நீ என்னதான் லாபம் பண்ண அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னாக்கா ஒரே மாதிரி அவங்களுடைய லாபம் என்பது பெருசாக ஏற்றமே அடையல. ஆல்ரெடி 140 கோடி என்பதெல்லாம் அவனுடைய ஸ்டாண்டர்டு வருமானம். அதிலிருந்தும் கொஞ்சம் குறைச்சி 117 கோடியாக அவன் கொடுத்ததுனால தான் பாவம் அவனால் இன்னும் எந்திரிக்கவே முடியல. இந்த சமயத்தில் அவனுடைய டிவிடெண்டுகள் என்பது 2% என்பது கொடுத்துக்கிட்டு இருக்கான். தற்போதைய நிலைமையில கடன் இல்லாத கம்பெனியா இருக்கான். நல்லவனா மட்டும் இருந்தா பத்தாது, வல்லவனாவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி டிவிடெண்ட் கொடுக்கறது, கடன் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் ஓகே. பட் நீ செஞ்சியா குவார்டர்லி ரிசல்ட்ல நல்ல அருமையான ரிசல்ட் கொடுத்தியா அப்படின்னு பார்த்தா இப்போ வரைக்கும் அவன் பெருசாக கொடுக்கல. இனி அடுத்த குவார்டர்ல என்ன பண்ணுவான் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.